அருணாச்சலேஸ்வராய நமக. அன்பே சிவம். வாழ்க வளமுடன். உங்க வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமென்றால், தெளிவாக வாழ வேண்டுமென்றால், ஆனந்தமாக வாழ வேண்டுமென்றால், நிச்சயம் யோகாசனம், யோகக்கலை தெரிந்தே ஆக வேண்டும். யோகக்கலை மட்டும் உங்களுக்கு தெரிந்திருந்தால், தண்ணீராக இருக்கின்ற நீங்கள் ஐஸ் கட்டியாக மாறி, ஐஸ் கட்டியாக இருக்கும் நீங்கள் படிகாரமாக மாறி இறுகி போய்விட்டீர்கள். அப்படி இறுக்கமாக இருக்கும் உங்கள் சம்ஸ்கார பதிவுகளை களிமண்ணாக மாற்றுவது யோகா மட்டும்தான். இப்படி களிமண்ணாக நீங்கள் மாறினால்தான் நீங்கள் விரும்பும் வண்ணத்தில், விரும்பும் வடிவத்தில் உங்களை செதுக்க இறைவன் வருவார். உங்களுக்குள்ள இருந்தே நீங்கள் களிமண்ணாக மாறினால் மட்டும்தான் சிலை வடிக்க முடியும், சிலை செய்ய முடியும். இப்படி சிலை செய்தால்தான் நீங்கள் இறைவனாக முடியும். உங்களுக்குள் இறைவன் எப்படி இருக்கிறார் என்று உங்களாலேயே உணர முடியும். வேண்டுமென்றால் முயற்சி செய்து பாருங்கள். சிறிது சிறிதாக ஆரம்பிங்கள். வயசு வரம்பு தேவையில்லை. 5 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் யோகாசனம் செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் செய்ய முடியாது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களையே மதிப்பதில்லை. நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவதே இல்லை. உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்து உங்களுக்காக உங்கள் உடலை பேணி காக்க நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் நீங்க நல்லா இருக்க முடியும். வேற ஒண்ணும் இல்ல. சின்னதுதான் யோகாசனம். உங்களுக்காக தினந்தோறும் 1 மணி நேரம். சும்மா எந்த சாமியார் பின்னாடி போய் நின்னாலும் ஒண்ணும் கிடையாது. சாமியார்னு அவனே தேடி நிற்கிறான். சாமியார் பின்னாடி எல்லாம் போய் நின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிறான் பாத்தியா? சாமி தன்னை உணர்ந்தவனுக்கு பேர் தான் சாமி. அவனை தேர்வு செய்ய வேண்டியது உங்ககிட்ட இருக்கு. அவன் கண்டிப்பா உதவி பண்ண மாட்டான், உபத்திரமும் பண்ண மாட்டான், உபதேசம் தருவான். நீ ஆனந்தமாக வாழறது எப்படின்னு அவன் வாழ்ந்து காட்டுவான். என்ன பாருங்க, இந்த சேவையை தொடர்ந்து என்னால் செய்ய முடியும் என்றால், அன்னதான சேவை, பௌர்ணமி சேவை செய்ய முடியும் என்றால், நான் நல்லா இருக்கணும், நான் ஆனந்தமா இருக்கணும், என்னால செய்யறதுக்கு மனசு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த சேவைகள் தொடர முடியும். ஜோதிடம் பார்க்க வராங்க, திருமண தடை உள்ளவங்க வராங்க, கடன் தொல்லை உள்ள வராங்க, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வராங்க. நான் என்ன இறைவனா? கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்து அவங்களாலேயே அதை சரி செய்து கொள்ள வழி சொல்லி தருகிறேன். சோ நான் யாரு? வழிகாட்டி. நான் கடவுள் அல்ல, நான் இறைவன் அல்ல, வழிகாட்டி. பல பேர் கடை இல்லாதவங்களுக்கு கடை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் வேண்டுன்றவங்களுக்கு வழி சொல்லி தருவேன், வியாபாரம் சிறப்பா நடக்க வழி சொல்லி தருவேன், சிக்கலா இருக்கவங்களுக்கு சிக்கல் தீர்க்கறதுக்கு வழி சொல்லி தருவேன். இதுதான் என் வேலை. சும்மா என்னால அன்னதானம் செய்ய முடியுமா? யாரோ கொடுக்குறாங்க, அந்த யாரோக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதனாலதான் என்கிட்ட என்ன பண்றாங்க, மக்கள் வராங்க. அதனாலதான் என்னால செய்ய முடியுது. மக்களை நான் மதிக்கிறேன். இறைவனிடம் கேட்டால் எதுவும் கிடைக்காது. இறைவன் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டான் நம்மகிட்ட. மக்களிடம் தான் கேட்கணும். மக்கள் என்கிட்ட வந்து கேட்கறாங்களே, சாமி எனக்கு வந்து கடையில வியாபாரம் இல்லை, சாமி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, சாமி எனக்கு திருமணமே ஆகலை, என் கடையில வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இதுக்கெல்லாம் வழி சொல்லி தர்றேன். மக்களிடம் தான் நான் செல்கிறேன். மக்களிடம் தான் போய் பிச்சை கேட்கிறேன். மக்கள் தான் கொடுக்குறாங்க. அப்ப யாரு எனக்கு? மக்கள் தான் மகேசன். மக்களை நான் கைவிடுவதே இல்லை. மக்களை கைவிட்டால் நான் என்னையே கைவிட்டு விடுவேன். மக்களை நான் கைவிடுவதில்லை, மக்கள் என்னை கைவிடுவதில்லை. இந்த 2 பேருக்குள்ள உள்ள இருக்கிற இந்த ஒற்றுமை தன்மை தான் இன்று வரை அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சேவை ஆனந்தமாக செய்ய முடியும். இங்க யாரும் வந்து உட்கார்ந்துகிட்டு என்னை ஆட்சி செய்ய முடியாது. அண்ணாமலையை தவிர என்னை ஆட்சி செய்ய இங்க யாருக்கும் இடம் கிடையாது. அவர் ஸ்பான்சரு, அவர் உதவி பண்றாரு, அந்த மாதிரி ஒரு விஷயமே இங்க இல்லை. அதுக்கு நான் அனுமதிக்கிறதே இல்லை. நான் கடைக்கடையா போய் பிச்சை எடுத்து வந்து அன்னதானம் செய்துட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எதுக்கு இந்த ஸ்பான்சர்லாம் வந்து என் தலைமையில வந்து உட்காந்துக்குவான்? அவன் என்ன ஆட்சி செய்வான்?
என்ன ஆட்சி செய்ய அண்ணாமலை இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்த கொடுக்குவார். மக்களின் சேவை மகேசனின் சேவை. நான் மக்களை மதிக்கின்றேன், மக்கள் என்னை மதிக்கின்றார்கள். ஆகையால் இந்த சேவை தொடர்ந்து என்னால் செய்ய முடிகிறது. அன்பே சிவம். இந்த வீடியோவை பார்த்து உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்க. இல்லை என்னை சந்திச்சிருந்தா, கண்டிப்பா சந்திச்சிருக்கலாம். கிரிவலம் வரவங்க, திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரவங்க என்னை சந்திக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்பே சிவம்.